எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வேண்டுதல் எதுவும் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. 24/3/2026 பங்குனி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி விரதம். அதை போல் தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் இந்த நாளில் செவ்வாய் கோரை நேரமான மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயை மட்டுமாவது கொடுத்துருங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் விரைவில் தீரும். இல்லை என்னால் கொடுக்க முடியலைங்க, நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் மைத்திரை முகூர்த்த நேரத்தில் எப்படி மொய் கவரில் எடுத்து வைப்பீங்க, அதை போல் எடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. பேங்க்கில் வந்து இப்போ ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, மாதம் ஹவுசிங் லோன் 25,000 ரூபாய் கட்டணும், அடுத்த மாதம் உங்களால் கட்ட முடியலன்னு கவலைப்பட்டீங்கன்னா இன்றைய தினத்தில் செவ்வாய் கோரை நேரத்தில் ஒரு 100 ரூபாய் எடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு, முருகா இந்த மாதம் நான் என்னுடைய ஹவுசிங் லோனை கரெக்டாக கட்டிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த ஹவுசிங் லோனை கட்டுறதுக்கான தொகை உங்களை நிச்சயமாக வந்து சேரும். முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியங்க. இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் சஷ்டி விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு விரத நாள் சஷ்டி விரத நாள் தான். நிறைய பெண்கள் வந்து இந்த சஷ்டி விரத நாளை மேற்கொண்டு அவங்க அடைந்த பலனை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்கள் உறவுகள்லையும் கேட்டிருப்பீங்க, உங்கள் நண்பர்கள்ட்டையும் கேட்டிருப்பீங்க. சஷ்டி விரதம் இருந்து எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, சஷ்டி விரதம் இருந்து முருகன் அருளால் இந்த நோய் தீர்ந்தது, இதை மாதிரி நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி நாளில் ஒரு 10 ரூபாய் மட்டுமாவது செலவு பண்ணி விபூதி வாங்கணுங்க. விபூதியை வாங்கி முருகனுடைய கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். என்னால் கோவிலுக்கு போக முடியலைங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் விபூதி வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க விபூதியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் முருகனுடைய சிலை வச்சுருப்பீங்க அல்லது முருகனுடைய வேல் வச்சுருப்பீங்க, அதற்கு அந்த விபூதியால் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் விபூதியால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஜென்ம பாவங்கள் தீரும், கர்ம கடன் கண்டிப்பாக குறையும். அது மாதிரி என்கிட்ட சிலையும் இல்லை வேலும் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, அது ஒரு சிறிய கிண்ணத்தில் கொட்டி உங்கள் வீட்டில் முருகனுடைய திருவுருவப்படம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா, எதுவுமே இல்லைனா கூட கண்டிப்பாக முருகனுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வைங்க, ஒரு தட்டில் வெத்தலையை வச்சு இந்த விபூதியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த விபூதியை அந்த வெத்தலையில் முருகனுடைய திருப்பெயர் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி, எதுவுமே தெரியலையா ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்லி 11 முறை அந்த விபூதியை அந்த வெத்தலை மேலே சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த வெற்றிலை மேல் இருக்கக்கூடிய விபூதியை தினம்தோறும் நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள். தீராத நோய் தீரும், தீராத பகை தீரும், தீராத கடன் தீரும். இன்றைய நாளில் விபூதியை வாங்கிறது, அபிஷேகத்துக்கு கொடுக்கறது அல்லது நான் சொன்ன இந்த சூட்சம முறையை கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன இந்த பரிகாரம் எளிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.